ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கீரை கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பருப்பு கீரை கடையிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி தோரம் பருப்பு வந்து ஒரு அழகு இருக்கோங்க. நான் அந்த அளவுக்கு வந்து போட்டு ஊற வச்சுட்டேன் தோரம் பருப்பை. இப்போ வந்து இதுல ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா நான் கீரை வந்து ஆல்ரெடி எல்லாமே கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. கீரையை போட்டுக்கிறேன். ரொம்ப சிம்பிள்ங்க, ஈஸி. கீரையை போட்டேன். அடுத்தது வந்து நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். அப்புறமா அதோட வந்து நல்லா ஒரு 3 தக்காளிங்க, கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் தக்காளி தான் 3. அது 3ஐயும் நான் வந்து ரொம்ப குட்டி குட்டியாலாம் சாப்பன்ல கொஞ்சம் பெருசா தான் கட் பண்ணேன். ஏன்னா நம்ம கடையை தான் போறோம், அதனால வெந்தரம் கடைஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு ரஃபா போட்டிருக்கேன் நானு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க இதுல. அது கூட வந்து ஒரு பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டுங்க உரிச்சு கூட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளிங்க இதை சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம குக்கரை வந்து ஸ்டவ்ல எடுத்து கரெக்டா ஒரு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ்ல வச்சுட்டேங்க. ஒரு 3 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கீரை பாருங்க, கீரை ஸ்டீம் எல்லாம் இறங்கிடுச்சுங்க. இப்ப நான் குக்கரை ஓபன் பண்ணிடுவேன். இங்க பாருங்க, கீரை, தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா சூப்பரா அழகா நல்லா வெந்து வந்துச்சுங்க. கொஞ்சம் ஆற விட்டுட்டு கடைஞ்சிட்டு நான் தாளிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, கீரை எல்லாத்தையும் குக்கர்ல இருந்து எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நான் மிக்சியில தாங்க போடுவேன். என்கிட்ட அந்த பருப்பு கடையிற தட்டி வந்து உடஞ்சிச்சு. அதனால இப்போ 2-3 தரமா நான் வந்து மிக்சியில வந்து பல்ஸ் போர்ட்ல ஒரு சுத்து 2 சுத்து சுத்தினாலே போடுங்க, நல்லா அழகா கடைஞ்சிரும். அதனால சூடா போடக்கூடாது, அதனால ஆற வச்சிருக்கேன். ஆற வச்சு கடைஞ்சிட்டு நான் பருப்புல கொட்டிட்டு தாளிக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். நான் இப்போ வந்து ஒரு பல்ஸ் மோட்ல ஒரு 2 சுத்தி சுத்திட்டு நான் குழந்தை உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளவுதான், நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்க, சூப்பரா இருக்கு. இப்ப இது குக்கர்ல சேர்த்துட்டு இதுல ஆல்ரெடி பருப்பு வந்து நல்லா கடைஞ்ச மாதிரி நல்லாவே வந்துருச்சு. திரும்ப நம்ம போட்டு கடையணும்னு அவசியம் இல்லை. நல்லா கலக்கி விட்டுருவோம். கரெக்டா இருக்குங்க. சூப்பரா இருக்கும். இப்ப நான் ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்திருக்கேன் ஸ்டவ்ல. இப்ப வந்து நான் வந்து கடுகு, உளுந்தம் பருப்பு, அப்புறம் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. அது வந்து தாளிக்கும் போது போட்டு, காஞ்ச மிளகாய் வந்து கொஞ்சம் நல்லா செவந்து வந்தா கீரைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்ப நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்ப வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க கடுகு, உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேங்க. நல்லா திறந்து வந்ததும் எடுத்து கொட்டிடுவாங்க. இப்ப வந்து எல்லாமே ஒண்ணா போட்டுட்டேன்னு நினைக்காதீங்க, கரெக்டா இருக்குங்க. கடுகு வெடிக்கிறதுக்கும் அந்த உளுந்து அந்த செவந்து வர்றதுக்கும், 2வது காஞ்ச மிளகாய் உங்களுக்கு கரெக்டா நல்லா ஒரு செவந்த நிறத்துல வர்றதுக்கும் கரெக்டா இருக்குங்க.
நல்லா சிவந்து வந்துச்சுங்க. கரெக்டா இருக்கு. நல்லா சிவந்து வந்துச்சு. மிளகாய் இந்த மாதிரி இருக்குங்க, கீரைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுல கொட்டிடுறேன். சூப்பரா டேஸ்டான கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து லைட்டா ஒரு கொதி ஸ்டவ்ல வச்சுட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு கொதி எதுக்கு வைக்கிறோம்னா, அந்த தாளிச்சு போட்டோம் பார்த்தீங்களா மிளகா, அது வந்து அந்த காரம், அந்த பெருங்காய பொடி போட்டோம் பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொதிக்கும் போது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்டா இருக்குங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க, கீரை ஒரு கொதி வந்துருச்சு. சூப்பரா இருக்குங்க. பாருங்க, கீரை நல்லா கொதி வந்து அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடுறேன்.